பிட்டு பேப்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க இல்லையா? அத வச்சு தான் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோ வந்து நாங்க மேக் பண்றோம். உங்களுக்காகவே ஸ்பெஷலா போன எபிசோட்லயே நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோவ வந்து ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு ரதி வீடு. அப்புறம் பெட்ரோல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் காசு டெய்லி கார் யூஸ் பண்றவங்க நீங்க சொல்லுங்க. நான் 2016 வரும்போது பார்த்தீங்கன்னா 75 காசு ரொம்ப சீப்பு. 75 காசு. 75 காசு அது. இப்போ வந்து 2 ரியால் 15ன்னு சொல்ல 18 ஹலாலா 2.18 ரொம்ப சீப்பு தான். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் விளையுது. அதனால் ரொம்ப சீப்பு. ஸோ அதனால் வந்துட்டு பெட்ரோல் பற்றி பிரச்சனை 10 ரியால்லேருந்தே போட்டுக்கலாமா? அது போடுறது எவ்வளோ மினிமம்லாம் கிடையாது. நம்மளாம் இப்போலாம் வந்து 50 ரியால் 100 ரியால் அப்படி போட்டுக்கிறோம். நான் போட்டிருக்கேன். இல்ல நான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க இல்லை நான் 20 ரியாலுக்கே போட்டிருக்கேன். நான் பார்த்ததால தான் அர்ஜென்ட்டுக்கு ஒரு வாட்டி இருக்கும் கையில். அப்போ தான் இருந்திருக்கும். நான் அப்போ கார்டெலாம் யூஸ் பண்ணல. ஸோ அப்போ வந்து 20 ரியால் தான் கையில் இருந்து போட்டிருக்கேன். பட் எவ்வளோ மினிமம் போடுறாங்களோ எனக்கு தெரியாது. ரொம்ப முக்கியமான விஷயமே குழந்தைங்க இருந்தால் ஸ்கூல் ஃபீஸஸ்க்கு எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம், ஸ்கூல் ஃபீஸ் வந்து இங்கே இந்தியன் ஸ்கூல் இருக்குது, எம்பசி ஆப்ரேட் பண்ணுற ஸ்கூல் இருக்குது. அங்கே ஃபீஸ் ரொம்ப சீப்பு தான். நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ரன் பண்ணுறாங்களோ அது மாதிரி வந்துட்டு இங்கே எம்பசி ரன் பண்ணுற ஸ்கூல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 275 நினைக்கிறேன். அப்புறம் என் பசங்க இப்போ 6th 7th 9th படிக்கிறாங்களா. ஸோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 300 ரியால் வருது. இது இல்லாமல் இயர்லி ஃபீஸ் வந்து ரொம்ப எக்கனாமி தான். பட் அடுத்த வேறு ஸ்கூல் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இதை விட டபுள் மடங்கு இருக்கும். இப்போ இங்கே 300 ரியால் நம்ம கொடுக்குறோன்னா அங்கே 750 ரியால் வரும் ஃபீஸ் மந்த்லி. இல்லை 500 ரியால் வரும். ஸோ ஸ்கூலை பொறுத்து இருக்குது. நான் ஒரு டிப் இங்கே கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்த உடனே இந்தியன் ஸ்கூலில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வேறு ஒரு ஸ்கூலில் டெம்பரரியாக சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்து நீங்கள் டக்குன்னு இந்தியன் ஸ்கூலுக்கு மாற்றிக்கலாம். என் பசங்க 2 பேருமே வந்து யூகேஜி பாப்பாலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதே இந்த சவுதியில் தான். ஸோ அதனால் வேறு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. திருப்பி வந்து நம்ம இந்தியன் ஸ்கூலுக்கு மாற்றிட்டோம். ஸோ நீங்களும் வந்து வந்த உடனே கிடைக்கல அப்படின்னும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாற்றினா மாற்றிக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறேன். அப்புறம் புக்ஸு வந்து இயர்லி ஒன்ஸ் அது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். புக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸும் அது மாதிரி தான். நம்ம எப்படி ஒரு 7-8 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுவோம் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மாற்றுவோம். அதுக்குள்ளே கொஞ்சம் க்ரோத் ஹைட் வந்திருக்காங்கன்னா தான் தேவைப்படும், இல்லைனா தேவைப்படாது. அந்த 1 இயருக்கு அப்படியே ஓடிடும். ஒரு 3 செட்டு அது மாதிரி எடுத்தால் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி என்ன பண்ணோம், இந்தியாவிலேருந்து வரும்போது நிறையா எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அது ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டோம். பட் எங்களுக்கு என்னமோ இங்கேயே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ எடுக்கிறது கிடையாது, இங்கேயே எடுத்துடுறது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், எவ்ரிடே யூஸ் பண்ணுற விஷயத்தில் மொபைல், இன்டர்நெட்டு, ஒய்ஃபை. எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போ சில பேர் அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க. ஒருத்தர் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு 50-60 ரியாலும் முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து ஷேர் எதுவும் பண்ணல, எனக்கு ஓனாக யூஸ் பண்ணுறதுனால 287 ரூபா நம்ம பே பண்ணுறோம். அது இல்லாமல் வெளியில் போகும்போது அதுக்கு நெட்டு வேணும் அப்படின்னா ரொம்ப சீப்பாலாம் அவைலபிள் இருக்குது. 30 ரியால் போட்டிங்க அப்படின்னா 2 GB வரும். 1 GB + 1 GBலாம் ஆஃபர் இருக்குது இப்போ. ஸோ 30 ரியால் போட்டிங்க அப்படின்னா, பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பத்தாது. தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுவே போதும். 30 ரியாலே போதும். நீங்கள் 100 நிமிஷம் பேசிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு 2 GB இருக்கும். வெளியில் போகும்போது ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு ரூட் பார்க்கணும் அது பண்ணணும், அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 25 ரியால். அதுக்கு வந்து ஒரு காலிங் மாதிரி ஆப்ஷன். நீங்கள் வந்து 250 நிமிஷம் கால் பேசிக்கலாம். அதுக்கு நெட்டு தேவையில்ல. ஸோ வீட்டில் இருக்கிற எப்போ என் கூட வராங்களோ அப்போ தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா சிம் வச்சுருப்பேன் நான். ஸோ அப்போ என் டேட்டாவை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. வீட்டில் இருக்கிறச்சே பேசணுன்னா அவங்களுக்கு அந்த காலிங் இது இருக்குது. 25 ரியாலுக்கு 250 நிமிஷம் பேசலாம். நம்ம ஊரில் ஏர்டெல்லு, வோடஃபோன் மாதிரி இங்கே என்னென்ன இருக்குது, மோஸ்ட்லி எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன யூஸ் நிறைய பேர் வந்து எஸ்டிசி மொபைலி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நிறைய மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டாங்க உள்ள. ஸோ இப்போலாம் நிறைய வந்தாச்சு. அந்த மாதிரி மோரலஸ் எல்லாருக்குமே மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நான் 30 ரியால் போடுறேன் அப்படின்னா அவன் 30 ரியாலுக்கு இன்னும் ஒரு 1 GB எக்ஸ்ட்ரா கொடுப்பானுங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நான் என்னோட இந்த யூடியூப் ஜேர்னி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கும் போது நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேரிங்கில் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்லோடிங் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி இருக்கும். ஆனால் வந்து தனியாக எடுத்துக்கும் போது அந்த ஸ்பீடு வந்து அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. நம்மளால் மோர் யூசேஜ் இருக்குது அப்படின்னா செப்பரேட்டாக எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோவிட் டைம்லாம் வந்து பசங்க ஸ்கூலில் இல்லாமல் வீட்டில் இருந்தே பண்ணப்பெல்லாம் பார்த்திங்கன்னா
எல்லார் வீட்லேயுமே 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தர் இருந்தாலுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஆஃபீஸ் போகாமல் இருந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் செப்பரேட்டாக பண்ணியிருந்தோம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக வேணுமா, இல்லை வந்த புதுசில் ஒரு 2 வருஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்கன்னா ஷேரிங்கில் எடுத்துக்கலாம். அது இல்லை, ஆக்சுவலாக ஷேரிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம இங்கே வந்த பர்பஸை சேவ் பண்ணுறதும் எங்கெங்கெல்லாம் உங்களால் சேவ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது நான் சொன்ன மாதிரி வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த சிம் கார்டு, ப்ளஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை பேசுகிறதுக்கு அந்த 25 ரியல் இது. ஸோ இது மாதிரி பேசிடலாம் நம்ம. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே வர்ற எல்லாருக்குமே வந்து கம்பெனியே அவங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நம்ம ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃபீவர் கோல்டு இதனால நம்ம டக்குன்னு ஓடி போய்ட்டு மெடிக்கலில் வந்து மாத்திரை வாங்கிட்டு அன்றைக்கி போய்டும்ல. பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் மெடிக்கலுக்கு போகிறீங்க அப்படின்னாலே எந்த டேப்லெட்னாலும் ஒரு பாக்ஸாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு பெட்டர் நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போனாலே மெடிக்கல் இன்சூரன்ஸும் கவர் ஆகிடும். அந்த டேப்லெட்லேயே பாதி காசு வந்து உங்களுக்கு வந்து சேவ் தான் ஆகும். ஸோ வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது தான் பெஸ்ட்டு, அர்ஜென்ட்டுக்கு ஃபார்மசிக்கு போகிறது பதில். இது முக்கியமான விஷயம். நம்ம அவுட் சைடில் சாப்பிட்றது, அந்த ரெஸ்டாரண்ட்டு வீக்கெண்டு நம்மளோட அதாவது வீட்டில் இருக்கிறவங்களோட ஹோம் மேக்கர்னு சொல்லக்கூடாது, என் ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃபுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்னென்னா தோணும், நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றோம் அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்த்லி அவங்க செய்யாம எங்களை செய்ய சொல்லுவாங்க. இது ஒரு பெஸ்ட் ஐடியா. அது ஒரு ஐடியா. மந்த்லி வந்து வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேர் இருக்குன்னா அது 50 ரியாலோட முடிச்சிடலாம். 4 பேர் இருக்கும்போது ஒரு பிரியாணி வாங்கி ஒரு 2 சைட் டிஷ் வாங்குறோம் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 90லேருந்து 100 ரியால் வருது. ஒரு மினிமம் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலேயும் போகலாம். நம்ம ஆர்டர் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் போகிறது பெரிய ரெஸ்டாரண்ட்டாக போனீங்கன்னா மினிமமே 150-200 ரியால் வரும். ஓரளவுக்கு மீடியமான ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 75-80 ரியால் வரும். பட் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறது பொறுத்து இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓகே பிரியாணி சாப்பிட்றோம், ஓகே ஒரு தோசை இட்லி அது மாதிரி வாங்கும்போது 50 ரியாலுக்கு மேலே தான் போயிடுது. அது கம்மியாலாம் வராது. நான் சொல்கிறேன், நான் சடனாக நமக்கு நான்வெஜ் சாப்பிட வேண்டாம், இப்படி டிஃபனுக்கு போயிடலாம் அப்படின்னாலும் அந்த மாதிரி ப்ரைஸஸ் தான் வருது. ஸோ ஃபுட்டு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காஸ்ட்டு. தோசை வாங்கினா தோசை மட்டும் சாப்பிட மாட்டோம்லாம் ஹோட்டல் போனால் வேறு ஏதாவது அப்படியே என் பையன் பரோட்டா கேட்பான், சிரிக்கிறான், பின்னாடி உட்காந்துருக்கான் சிரிக்கிறான். அப்புறம் இன்னொரு வந்து ஷவர்மா. இங்கே மோஸ்ட்லி என்னோட ஃபேவரட் ஷவர்மா. எப்போவுமே சாப்பிட்றது இல்லை, ஆனால் ஒரு டீ ஷவர்மா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும் போது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து 6 ரியால் 7 ரியால் இருந்துச்சு. இப்போ 8-9 வந்துருச்சா? டீன்னு சொல்லும்போது தான் ஒன்று சொல்லணும், நம்ம ஊரை விட இங்கே டீ ரொம்ப சீப்பு தான். டீ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்ததுலேருந்து 1 ரியால் தான். அது இன்னும் மாறவே இல்லை. எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் மாறினாலும் டீ மாறலை. அது இல்லாமல் இங்கே குப்பூஸ் முக்கியமான விஷயம், அது சொல்ல மறந்துட்டு போகிறேன். கரெக்ட். நிறைய பேச்சுலர்ஸ் ஆர் ஃபேமிலிஸ், நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்த புதுசில் 2007 ஒரு 2 வருஷம் இங்கே இருந்தேன் ராபிகில். அப்போ குப்பூஸ் சாப்பிட்டு பழகியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன் நான், 1 ரியால் போதும், நீங்கள் ஒரு சப்ஜி குழம்பு எதாவது செஞ்சீங்கன்னா அந்த குப்பூஸ் தொட்டு சாப்பிட்றோம், முடிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்கு சப்பாத்தி போட தெரியாதுல்ல, அதனால தானே குப்பூஸ். அப்படி கிடையாது, இட்ஸ் ரெடிலி அவைலபிள். நல்லாவும் இருக்கும் நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா. புதுசாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டெய்லி பண்ணுவானுங்க, ரொம்ப சீப்பு தான். ஸோ அப்படி சொல்ல வரோம். அப்புறம் ஷாப்பிங் பற்றி நான் சொல்கிறத விட என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்த புதுசில் வந்து எப்போ எனக்கு வேணுமோ நான் போய் எடுத்துப்பேன். அது வந்து ஷாப்பிங் பொறுத்தவரை நான் தான் பேசணும், நீ பேசவே கூடாது. அதாவது எப்படின்னா தூங்க எழுந்திரிச்சு வாங்க ஷாப்பிங், இப்படி தான் என் ஒய்ஃப் சொல்லுவாள். இப்போ இல்லை, இப்போ கிடையாது, நான் சொல்கிறேன். நான் இது வர்றவங்களுக்காக சொல்கிறேன் இல்லை, அதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இங்கே சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் ஷாப்பிங்க்குன்னு சொல்லிட்டு சில ஆஃபர்ஸ்லாம் வரும். என் ஒய்ஃப் அந்த ஆஃபர்ஸ்ன்னு போடும்போது தூங்கிடுவாள், எந்திரிக்க மாட்டேன். நான் கூப்பிட்றேன்னா கூட வேண்டான்னு சொல்லிவிடுவான். கரெக்டாக அந்த ஆஃபர் முடியும் பார்த்தீங்களா, முடிஞ்சு அடுத்த நாள் திடீர்னு எந்திரிப்பா, என்னென்னு கேட்டால் வாங்க ஷாப்பிங் போகலான்னு அப்படின்னா இப்படி தான் ஆகும். ஸோ சேவிங்ன்ற பொட்டன்ஷியல் வந்து அங்கே நிறையா லாஸ் ஆகிடும். நார்மலாக நம்ம இந்தியாவில் வாங்கிட்டு வந்துடுவோம். ஓகே, சப்போஸ் இங்கே தான் வாங்கணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணிக்கிட்டால் பெஸ்ட்டு. ஸோ என் ஹஸ்பண்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் உங்களுக்கு தேவையானப்பயே வந்து ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆஃபர் இருக்கப்ப எடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஆஃபர் இல்லாதப்ப தூங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அது. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஷாப்பிங்னு இருக்கும் கிட்ஸ் இருக்கிற வீட்டில். நமக்கே சில நேரம் தோணும் செல்ஃபாக ஒரு கிஃப்ட் வாங்கிக்கணும். 10 வருஷம் ஆகுது எனக்கு ஒரு நல்ல வாட்ச் கூட இங்கே இன்னும் என் ஹஸ்பண்ட் வாங்கி தரல. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எக்ஸிட் போகிறப்ப ஒரே ஒரு வாட்ச் வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற ப்ரைஸஸ் எல்லாம் இது பண்ணும்போது தான் அப்புறம் நான் தள்ளி போடுறது. நான் எவிடன்ஸ் இங்கே சொல்லிட்டேன், ஒழுங்காக சீக்கிரம் நல்ல வாட்ச் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. பார்த்தீங்களா? ஆமாம், அதனால வந்து ஒரு நல்ல வாட்ச் வாங்கணும், அதுவும் கப்பிள் வாட்ச் வாங்கிக்கலாங்க அப்படின்னா அதுக்கு
எனக்கு ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இருங்க நான் வீடியோவில் அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் வாட்ச் வாங்குறப்ப. என்னன்னா இந்த பொருளையும் இது வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன் அவ்வளோவா. அதனால வந்து இவ வந்து விட்டு போட்டாச்சு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா மால்ஸில் ஷாப் இருக்கும் இல்லையா, அங்கே போனோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அப்புறமா வந்து இங்கே ஃபைரியல் ஷாப்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு போக ஆரம்பிக்கும் போது பசங்களோட விளையாட்டு பொருள், நான் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது சொல்கிறேன், அந்த மாதிரி பொருளாக இருக்கட்டும், இப்போ ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு அந்த ஃபைரியல் ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். எது ஒன்றாலும் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபைரியல் ஷாப் தான் போவாங்க. டெய்லி திங்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். நம்ம ஹோம் அப்ளிகன்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த ஒரு வீட்டில் கிச்சனுக்கு யூஸ் பண்ற எல்லாமே இங்க மிக்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா, ஈவன் வந்து ஃபைரியல்னா அது ஃபைரியல் இருக்காது, ஃபுட் எல்லாம் கூட இருக்குல்ல, கிராசரிஸ் எல்லாம் கூட போட்டுட்டாங்க. என் வைஃப் சொல்ற மாதிரி அந்த கிச்சன் அப்ளையன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைரியல் ஷாப்னா ஃபைரியல் இருக்காது, ஃபைரியலுக்கு பதிலாக 10 இருக்கும் 12 இருக்கும். பட் அதே ஐட்டம் வந்து பெரிய ஷாப்பில் போனோம் அப்படின்னா 20-25 இருக்கும். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்த புதுசில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சஸ் நமக்கு போட வேணாமே அப்படின்றதுக்கு சொல்ல வரோம். அப்புறம் சேவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் ஒரு 1-2 விஷயம் தான் சொல்லுவேன். நம்ம வீட்டில் குக் பண்ணுறது கண்டிப்பாக சேவ் பண்ணலாம், கிரீன் டிக்கு. ஓகேவா, ஷாப்பிங் அவாய்ட் பண்றது கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். நீட் இருக்கிறப்ப வாங்கிட்டு மற்ற நேரத்தில் வாங்காம இருந்தா கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். அப்படி பண்ணா கிரீன் டிக் அங்கே கொடுத்துக்கலாம். அடுத்தது பட்ஜெட் பிளானிங், நம்ம பண்ணாத விஷயம். நாங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பண்ணது இல்லதான். ஸோ அதனால எங்களுக்கு வந்து நாங்க ரெட் இன்டூ கொடுத்து போனாங்க. நீங்க வந்து அதை ப்ராப்பரா பிளான் பண்றீங்க அப்படின்னா அவங்க மைண்டுக்குள்ள ஒரு கிரீன் டிக் கொடுத்துக்கோங்க. இந்த 3 விஷயம், ஷாப்பிங் வந்து நீட் இருக்கிறப்ப பண்றது, பட்ஜெட் பிளானிங் பண்றது, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் குக் பண்ணுறது. அதுக்காக வெளியில் வாங்கவே கூடாதுன்னு இல்லை, அக்கேஷ்னலி வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸு, யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சேவ் பண்ண முடியும், நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். சவுதியில் பொறுத்தவரை நீங்கள் எப்படி எக்ஸ்பென்சஸ் பண்ணாலுமே நீங்கள் சேவ் பண்ணலாம். பட் அந்த சேவிங்ஸ் வந்து சின்னதாக பெருசுன்றது அதுதான் உங்கள் கையில் இருக்குது. பிளானிங் அதாவது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியவே முடியாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ரியாலிட்டியை நான் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் வந்து 10 இயர்ஸ் ஆனாலும் வருஷம் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடுவோம் நார்மலாக. அப்போ வந்து அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அங்கே இப்போ ட்ராவலில் அந்த இது புக் பண்ணுறதோட மட்டும் கிடையாது, அங்கே போய் நமக்கு சின்ன சின்ன செலவுகள் இங்கே வரும்போது வாங்கிட்டு வர்றதை 6 மாதத்துக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ என்ன ஆகும்னா கண்டினியூவாக வந்து சேவிங்ஸ் கம்மியாக தான் கண்டிப்பாக இருக்கும். என்னோட சர்க்கிள்லையாக இருக்கட்டும், இப்போ US UK அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணால் மஸ்ட்டு இந்த அமௌண்ட் இருந்தால் தான் வந்து ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணும்போது வரும் அப்படின்ற இடத்துல ரொம்ப பிளான் வந்து பக்காவாக வச்சுருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. ஈவன் வந்து பேச்சுலர்ஸாக இருந்தாலுமே அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எமர்ஜென்சி டைமில் அந்த மாதிரி மட்டும் ட்ராவல் பண்ணும்போது அந்த காஸ்டெல்லாம் நம்ம எமர்ஜென்சிக்கு ஒரு ஓரமாக நம்ம குழந்தைங்களுக்கோ ஃப்யூச்சருக்கோ வந்து எடுத்து வச்சுக்க முடியும். அதை நாங்கள் இது வரைக்கும் பண்ணலை. நீங்கள் வந்து புதுசாக ஒரு கப்பலாவோ இல்லை ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது கொஞ்சம் ஒர்க் ஆகும். அமௌண்ட் பெருசோ சின்னதோ ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தால் சொல்லுங்களேன், இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகாதா எமர்ஜென்சி டைமில்? எவ்வளோ பேர் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் நம்ம எடுத்து வைக்கிறது இல்லைப்பா, கொஞ்சம் கையில் இருந்தால் எடுத்து வச்சுருவோம் கண்டிப்பாக. ஆனால் ஒரு சில விஷயத்த சேவ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் எடுத்து வைக்க முடியும், இல்லைனா ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரியாலிட்டி இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள், சேஃப்டி பொறுத்தளவுக்கு இங்கே எப்படி இருக்குது? சேஃப்டி பொறுத்தல அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சேஃப்டி ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னாப்பா, எங்களுக்கு சவுதி வர்றதுக்கு பயமாக, அதெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு, சில பல வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வரும்போதே வந்து அப்படிதான் நினைச்சிருக்கேன், சேஃபா இருக்கு. இன்னொரு முக்கியமான ரியாலிட்டி சொல்லணும் அப்படின்னா, நாங்க ஃபேமிலியா இங்க 4 பேர் இருக்கோம் இல்லையா, பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு, ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபன்னா ஒரு ரியாலிட்டி சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபன்னா ஒரு ரியாலிட்டி சொல்லணும்னா, இங்க இருக்கிறதுல சீப்புன்னு பார்த்தோன்னா பெட்ரோல் தான் சீப்பு, தண்ணி கூட காஸ்ட்லி தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்ததும் சேவ் பண்ணி கார் ஒன்று எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 2 வீலர்லாம் யாரும் அவ்வளோ யூஸ் பண்றது இல்லை, ரேர் தான் கொஞ்சம். நீங்க ஜாலியா வந்துட்டு கார்லயே
வந்து பெட்ரோலை கம்மி விலைக்கு போட்டுட்டு சுற்றலாம். கரெக்டாக? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட ரதி வீடு சேனலை என்ன பண்ண சொல்லுவீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ கமெண்ட்ஸ் கொடுங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ நாங்கள் வந்து மெனக்கெட்டு உள்ளேயே அட்மாஸ்பியரில் இருக்க வேணாம்னு வெளியில் வந்து எடுத்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் இங்கே சேஃபாக தான் இருக்கோம். வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கு வருத்தப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் இந்த நாள் இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும். ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருங்க. அடுத்தடுத்த மினி விளாக்ஸ் அண்ட் லாங் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். பாய் பாய் பாய்.